அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தையை தொடங்கிய தவேக. தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவை தேர்தலின் முடிவுகள் நேற்று வெளியாகி இருந்தது. 233 தொகுதிகளில் போட்டியிட்ட தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இவர்கள் 108 இடங்களில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களுக்கு 10 இடங்கள் குறைவாக உள்ளது. மேலும் ஆளும் கட்சியான திமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறது. அதே சமயத்தில் எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்துள்ளது. திமுக 59 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி 5 இடத்திலும், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, IUML தலா 2 இடங்களிலும், தேமுதிக ஒரு இடத்திலும் சேர்த்து மொத்தமாக திமுக கூட்டணி 73 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. பாமக 4 இடங்களிலும், பாஜக, அமமுக தலா 1 இடங்கள் என சேர்த்து மொத்தம் 53 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. மொத்தமாக 118 இடங்களுக்கு தவேகவிற்கு 10 தொகுதிகள் குறைகிறது. தவேக யாரோடு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்பதுதான் தற்பொழுதைய $1 மில்லியன் கேள்வியாக இருந்து வருகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தோல்வி அடைந்தது மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. 3 முறை அங்கு வெற்றி பெற்றவர். மேலும் தமிழகத்தில் மாடர்ன் தொகுதியாக வைத்திருந்தார் கொளத்தூர் தொகுதியை. அப்படி இருந்தும் அவர் தூக்கி எறியப்பட்டிருக்கிறார். சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் தான் திமுக வெற்றி பெற்றுள்ளது. மற்ற அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்துள்ளது. சென்னை திமுகவின் கோட்டை என கடந்த காலங்களில் கூறப்பட்டுள்ளது. திமுகவிற்குத்தான் இந்த நிலை என்றால் அதிமுகவிற்கும் அதே நிலைதான். கடந்த தேர்தலில் கோயம்புத்தூரில் 10 தொகுதிகளிலுமே அதிமுக வெற்றி பெற்றிருந்தது. இந்த முறை அதிமுக அங்கு வெற்றி பெற திண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இப்படி தமிழகம் முழுவதும் பரவலாக தவேக வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக தவேக இந்த தேர்தலில் 35% வாக்குகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் எம்ஜிஆர் அவர்களின் சாதனையை முறியடித்துள்ளார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். திமுக 24% வாக்குகளையும், அதிமுக 22% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும் பெற்றுள்ளது. மேலும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதனால் தனிப்பெரும் கட்சியான தவேகவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க நேரிடும். அப்படி அழைத்தால் அறுதி பெரும்பான்மையை காமிக்காமல் கூட விஜய் அவர்களால் ஆட்சி பொறுப்பு ஏற்க முடியும். அதே சமயத்தில் பின்பு சட்டப்பேரவையில் அவரது வலிமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதற்குள்ளாக அவருக்கு தேவையான 10 MLAக்களை கூட்டணி கட்சிகளிடமிருந்து பெற முடியும். திமுக ஏற்கனவே எதிர்க்கட்சி வரிசைக்கு நாங்கள் சென்று மக்களுக்கு சேவையாற்ற தயாராக இருக்கிறோம் என அறிவித்து விட்டார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே மனநிலைக்கு வந்துவிட்டார். தற்பொழுது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியோடு தவேக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. நேற்றே அதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியிடம் 5 MLAக்கள் உள்ளார்கள். இதேபோன்று திமுக கூட்டணியில் உள்ள விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 MLAக்கள் உள்ளார்கள். இந்த 4 கட்சிகளையும் சேர்க்கும்பொழுது 11 MLAக்கள் வருகிறார்கள். இதன் மூலம் தவேக ஆட்சி அமைக்கலாம். இதில் என்ன சிக்கல் இருக்கிறது? விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய் கூப்பிட்டு வருவார்களா என்பதுதான் கேள்விக்குறி. ஏனெனில் தேர்தலுக்கு முன்பே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என விஜய் அறிவித்தும் கூட அவர்கள் வரவில்லை. தற்பொழுது பாஜக உள்ளே வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் வேண்டுமென்றால் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம். மேலும் பாமகவிடம் 4 MLA சீட்டுகள் உள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி, பாமக வேறு கட்சிகளோடு விஜய் கூட்டணி அமைத்தால் விசிக வர மறுப்பார்கள். இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு 14 நாட்கள் கால அவகாசம் உள்ளது. அதற்குள்ளாக அவரது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. 99% விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புதான் உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.